ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ரொம்பவே சூப்பரான சிம்பிளான எக் ரோஸ்ட் எப்படி செய்யலான்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. 8 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா சுடனதுமே 10 பூண்டு பல் குட்டி குட்டியாக சாப் பண்ணி போட்டுக்கோங்க. இது கூடவே ஒரு பச்சை மிளகாய் எடுத்து குட்டி குட்டியாக அதுவும் சாப் பண்ணி போட்டுக்கோங்க. இப்போது ஒரு கரண்டி வச்சு நல்லா வதக்கி விட்டுருங்க. பூண்டு பார்த்தீங்கன்னா ஒரு கொஞ்சம் கலர் மாறணும். இது கூடவே நம்ம பச்சை கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ நான் பெரிய சைஸ் வெங்காயம் 3 குட்டி குட்டியாக நறுக்கி போட்டிருக்குங்க. இப்போ வெங்காயமும் போட்டுக்கலாம். நீங்கள் எந்த அளவுக்கு வெங்காயம் சேர்க்குறீங்களோ அந்தளவுக்கு டேஸ்ட் சூப்பராக இருக்குங்க. இப்போ வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுருங்க, பச்சை வாசனை போகிற வரைக்கும். இது கூடவே நம்ம கரம் மசாலா 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கி விட்டுருங்க. இது கூடவே நம்ம முட்டைக்கு தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். நான் முன்னாடியே முட்டையை வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். மஞ்சள் கரு தனியாக, ஒயிட் கலர் தனியாக குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்குங்க, வெள்ளைக்கரு. இப்போ வெள்ளை முட்டையை போட்டுக்கோங்க. இப்போ கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது கூடவே நான் 1/2 டீஸ்பூன் போல் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு போட்டு நல்லா வதக்கிக்கோங்க, பச்சை வாசனை போகிற வரைக்கும். இப்போ வதக்கியாச்சு. இப்போ நம்ம காரத்துக்கு மிளகாய்த்தூள் 1/2 டீஸ்பூன் போல் ஆட் பண்ணியிருக்கேன். மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கரெக்டாக இது ஒரு 5 நிமிஷத்தில் பண்ணிடலாங்க, அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. இப்போ நம்ம ஆல்ரெடி வச்சுருக்க மஞ்சள் கறியும் போட்டுக்கலாம். நீங்கள் உடச்சியும் போட்டுக்கலாம், இல்லை இப்படியும் போட்டுக்கலாம், உங்களோட இஷ்டம்தான். 1 நிமிஷம் போல் இப்படியே வதக்கி விட்டுருங்க. இப்போ நம்ம இது கூடவே கொஞ்சமாக கொத்தமல்லி போட்டுக்கலாம். லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா பெப்பர் பவுட்ரு போட்டுக்கோங்க, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு. இப்போ பெப்பர் பவுட்ரு ஆட் பண்ணியாச்சு. இப்போ மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. நீங்களும் ஒரு டைம் மறக்காமல் செஞ்சு பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்குங்க. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.